ஸோ வியூவர்ஸ் நிறைய பேர் என்னை கமெண்ட் பண்ணி கேட்டது ஒரு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் டேர்னிங்ஸில் பெடல் வியூ போட சொல்லி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபெக்டான நேரோ ஸ்ட்ரீட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணுறேன் பாரு, என்னோட கிளச் பெடல் வியூவில் கிளச்சை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்பீட் பிரேக்கர் வருது, கிளச்சை க்ளோஸ் பண்ணி பிரேக்கு கால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஸ்லோவாக அகெயின் கிளச்சை ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். கிளச் மேலே சும்மா கால் வச்சிருக்கேன். ஆனால் காலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கிளச்சில் எனக்கு யூஸ் இல்லாதால கிளச்சை இருந்து கால் எடுத்துகிட்டு திருப்பி அகெயின் ஸ்பீட் பிரேக்கர் வருது, கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து திருப்பியும் ஸ்லோவாக கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ அகெயின் கிளச் ஓப்பன் பண்ண பிறகு தான் என் கால் ஆக்சிலேட்டருக்கு போகுது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் கிளச் மேலே காலை வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. இன்னொன்று என்னென்னா கிளச்சை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாமல் கிளச்சை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணாதுக்கு முன்னாடியே ஆக்சிலேட்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்டுலேஷன்ஸ்லாம் நான் கிளச்சை கரெக்டாக க்ளோஸ் பண்ணி ஹாஃப் கிளச் பேலன்ஸ் பண்ணுற பாருங்க. ஹாஃப் கிளச்லேயே அதான் என் கால் ஆக்சிலேட்டர்லேயே போல பாருங்க. நான் வெறும் செகண்ட் கியர்லேயே கிளச் ஹாஃப் கிளச்லேயே அழகாக அந்த நத்தம் விடுற மூமெண்ட்டில் மூவ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரோடு நல்லா இருக்கிறதால இப்போ அகைன் நான் கிளச்சை ஹாஃப் கிளச் அழகாக மெயின்டைன் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பேலன்ஸ் பண்ணி பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். திருப்பி இந்த இடத்துல நிறைய ஒரு பெரிய பள்ளம். ஸோ அகைன் நான் கிளச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழகாக வெஹிக்கிளை ஸ்லோ பண்ணிவிட்டு ஸ்லோவாக ஆக்சலரேஷன், ஸ்லோவாக கிளச் மூமெண்ட். ஸோ ஹாஃப் கிளச் வைங்க. இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லேயும் பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிரேக் அடிங்க. நிறைய பேர் என்ன பண்ணிங்கன்னா கிளச்சே க்ளோஸ் பண்ணாங்க, பிரேக்கை மட்டும் ஃபஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு ப்ரெஸ் பண்ணுறதால என்ன ஆகும்னா உங்களுக்கு வெஹிக்கிள் ஜர்க் ஆகும், வெஹிக்கிள் ஆஃப் ஆகிடும். ஸோ நேரோ ஸ்ட்ரீட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா கிளச்சை வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி கியர் போடுங்க. நிறைய ஆக்சிலேட்டர் கொடுத்துறாதீங்க. அப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஸ்பீடாக போய்டும். திருப்பி நீங்கள் என்ன பண்ணணும், கியர் சேஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பி டக்கு டக்கு நீங்கள் கியரை குறைச்சி மாற்றும் போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தேவையில்லாமல் ஃபியூல் எஃபிஷியன்சி நிறைய உங்களுக்கு லேக் ஆகும். இப்போ பாருங்கள் ஃபுல்லாகவே ஆக்சிலேட்டர் கொடுத்து வெஹிக்கிள் போயிட்டே இருக்குது. என்னோட கிளச் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லெக் வந்து கிளச் வந்து ஃபுல்லாக கீழே வச்சுருக்கேன். ஸோ நிறைய பேர் பிகினர்ஸ் தப்பு பண்ணுறது இதில் தான். நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளச்சை வந்து கரெக்டாக வெளியே எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி டேர்னிங்ஸ்லாம் கிளச்சை க்ளோஸ் பண்ணிக்கினேன். திருப்பியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அழகாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வெஹிக்கிளை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு ரோடு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணுறேன், கிளச்சை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொறுமையாக லீனியரான பவர் டெலிவரி செகண்ட் கியரில் வச்சுட்டு அழகாக ஆக்சிலேட்டர் மட்டும் கொடுத்து கிளச் பெடல்லேருந்து என்னோட காலை எடுத்து நான் கீழே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளச்சு தேய்மானம் ப்ளஸ் அது இல்லாமல் உங்களுடைய ஃபியூல் எஃபிஷியன்சி ஆக்சலரேஷன் லீனியராக கொடுக்கும்போதும் க்ளீனாக இருக்கும். இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் வருது. இந்த டேர்னிங்கில் நான் கிளச் அகைன் க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட ரைட் லெக் எடுத்து நான் பிரேக்கில் வச்சுட்டேன். எப்பயுமே நீங்கள் கிளச்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட் லெக் பிரேக்கிங் வந்துடணும். கிளச் ஃபுல்லாக ஓப்பன் ஆன பிறகு தான் உங்கள் கால் ஆக்சிலேட்டர் போகணும். இங்கே பாருங்கள் திருப்பி நான் ஃபுல்லாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே இருக்கேன். இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வருது. திருப்பி நான் கிளச்சை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு பெரிய ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. கிளச்சை க்ளோஸ் பண்ணி ஸ்பீட் பிரேக்கர் மேலே பொறுமையாக ஏற்றி இறக்கி திருப்பியும் ஃபஸ்ட்டு கியர் செகண்ட் கியர் ஃபஸ்ட் கியரை மாற்றிட்டு ஸ்லோவாக கிளச்சை லீனியராக எடுத்துகிட்டு ஆக்சலரேஷன் பொறுமையாக கொடுக்குறேன். நேரோ ஸ்ட்ரீட்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கால்குலேட்டிவாக செகண்ட் கியருக்கு மேலே போகாமல் ஓவர் ஸ்பீடு போகாதீங்க. போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வெஹிக்கிள் கண்ட்ரோல் லாஸ் ஆவீங்க. சைடு மிரரில் பாருங்கள் வெஹிக்கிள் ஏதாவது க்ளோஸாக வராங்களா. உங்களோட கிளச் பதட்டம், அதாவது கிளச்சை பொறுத்த வரைக்கும் லீனியராக கொடுத்தீங்கன்னா வெஹிக்கிள் க்ளீனாக போயிட்டு இருக்கும், வண்டி ஜர்க் ஆகாது. ஸ்பீடு ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது உங்களோட ஃபியூல் எஃபிஷியன்சி ப்ளஸ் கிளச்சை நீங்கள் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நான் டேர்னிங்ஸ்லாம் கிளச்சை க்ளோஸ் பண்ணிப்பேன். பிரேக் பெடலில் என் கால் வந்துடும். ஸோ வந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுவேன்னா கிளச்சு பிரேக் இப்போ இதெல்லாம் திருப்பி ஆக்சலரேஷன் பொறுமையாக கொடுப்பேன். அகைன் ஸ்பீட் பிரேக்கர் வருது. இப்போ நீங்களே பார்க்கலாம் கிளச்சை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை மட்டும் பொறுமையாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக எடுக்கிறேன். திருப்பியும் கிளச்சை ஓப்பன் பண்ணுறேன். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி எடுத்த பிறகு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். நீங்கள் பாருங்கள் என் கால் கீழே வந்துருச்சு. ஃபுல்லாக வந்த பிறகு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டே வெஹிக்கிளை லீனியராக கொடுக்குறேன். திருப்பி கிளச்சை க்ளோஸ் பண்ணி கியரை மாற்றி அகைன் கிளச்சிலேருந்து கால் எடுத்து கிளச் பெடலில் கால் எடுத்துகிட்டு கீழே வச்சுட்டேன். ஸோ இப்போ வெறும் என்னோட ரைட் லெக் மட்டும் தான் ஆக்சிலேட்டரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களை கிளச் பிளேட் கவர் அசம்பிளியெல்லாம் ரொம்ப லாங் லைஃப் வரும். பிகினர்ஸுமே நீங்களுமே இந்த மாதிரி தான் ட்ரைவ் பண்ணணும். ஸோ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் கிளச் மேலே கால் வச்சு ஓட்டாதீங்க. இன்னொன்று கிளச்சை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கியர் சேஞ்ச் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணாமையே கியர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது கியர் ஸ்டக் ஆகும். இன்னொன்று நார்மலாக ஸ்மூத்தாக விட கியருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக விடும். ஸோ இந்த மாதிரி கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணும்போது ஒன்னோட ஒன்று இன்டர்லெக் ஆகி கவர் அசம்பிளி ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது தான் ஸ்மூத்னஸ் கிடைக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு கியரை சேஞ்ச் பண்ணுங்கள். ஆக்சலரேஷன் கொடுக்கும்போது கிளச்சிலேருந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எங்கேஜ் ஆகி வெளியே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படி பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு ஆக்சலரேஷனில் க்ளீனாக வெஹிக்கிள் ஸ்மூத்தாக மூவ் ஆகும். கிளச்சை க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் காலை வந்து பிரேக்குக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன். என்னோட கிளச் பெடல்லேருந்து என்னோட லெக் நீங்களே பார்க்கலாம். நான் நல்ல வியூ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டார். ஒருத்தர் ஆக்சுவலாக ஸ்பெசிஃபிக்காகவே கேட்டார், எனக்கு நேரோ ஸ்ட்ரீட்ஸில் இந்த மாதிரி டேர்னிங்ஸில் கிளச் வியூ போடுங்கன்னு சொன்னதால் இந்த கிளச் வியூ பெடல் ஆக்சுவலாக அவருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கிளச் பெடல் யூஸ் பண்ணலாம். பட் எப்படின்னா கரெக்டான கியர் பண்ணிட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்க, கியர் மூவ் பண்ண பிறகு கிளச் பெடல் வந்து கால் எடுத்து வச்சுக்க. ஒன்று பிரேக் அடிக்கும் போது கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவீங்க. இன்னொன்று கியர் அப் ஷிஃப்ட்டோ டவுன் ஷிஃப்ட்டோ பண்ணும்போது நீங்கள் கிளச்சை க்ளோஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் உங்களுக்கு அந்த கிளச்சோடைய கிளாடிங் பிளேட்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா உங்களுக்கு அந்த கிளச்சோட ஜர்க்கிங் பாயிண்ட்ஸ் வந்து க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு அண்டுலேஷன்ஸ் வந்தாலும் எது வந்தாலும் மட்டும் தான் நீங்கள் கிளச்சை வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு, நான் ஆக்சலரேஷன் பொறுமையாக கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ அகைன் கிளச்சை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு
இப்போ ஸ்லோவாக ஸ்பீட் பிரேக்கர் மேலே ஏற்றி இறக்கிட்டு இப்போ அகைன் கிளச்சை ஓப்பன் பண்ண பிறகு மட்டும்தான் என்னோட கால் ஆக்சிலேட்டடே போகும். நான் இந்த போட்டோ வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும்னு நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எதாவது வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஸோ தட் நான் போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் அவுட்டாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.